ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று தை மாதம் 2ஆம் நாள் ஜனவரி 15 புதன்கிழமை, துவிதியை திதி, ஆயில்ய நட்சத்திரங்கள் என்று சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. ஓகேங்களா. சூலம் வடக்கு. பால் சாப்பிட்டு போங்க. அதன் மூலமாக சூலத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அகலும். மேஷம், தொழில் சார்ந்த எண்ணம், வீடு வாகனம் வாங்கும் முயற்சி. ஓகேங்களா. ஒரு வீடு வாங்கணும், இல்லைன்னா ஒரு லேண்டாவது வாங்கணும், அதற்கான முயற்சியில் இறங்குவீங்க. தொழில் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். தொழிலில் வேற லெவலில் மாறணும், அதுக்கு இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு அது சார்ந்த ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதுக்கான முயற்சிகளும் இன்று எடுப்பீர்கள். ரிஷபம், நன்மைகள் தேடி வரும், சுபகாரிய நிகழ்வுகள். ஓகேங்களா. நீங்க நினைச்ச மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்வுகளும் இன்று உண்டு. மிதுனம், நீண்ட நாள் கடன் வசூலாகும், முயற்சிகளில் வெற்றி. ரொம்ப நாளாக சில கடன் வசூலாகாம வெயிட்டிங்ல இருக்கு, அது இன்று வசூலாகும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி. அந்த கடனை வாங்குறதுக்கான ஒரு முயற்சி நீங்க எடுக்கணும். அப்போ முயற்சி எடுத்தீங்கன்னா கன்ஃபார்மா வெற்றிகள் உண்டு. கடகம், நண்பர்களிடம் உதவிகள், கூட்டு தொழில் சார்ந்த எண்ணம், அது சார்ந்த ஒரு முயற்சியும் இன்னைக்கு பண்ணுவீங்க. நண்பர்கள் சில உதவிகள் எல்லாமே கேட்கறது இன்னைக்கு போவீங்க. கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம், கூட்டு தொழில் பண்றவங்க அது சார்ந்த ஒரு எண்ணம், அது சார்ந்த ஒரு முயற்சியை இன்று உண்டு. சிம்மம், விரயங்கள், உடல் நலனில் கவனம். ஓகேங்களா. விரயங்கள் இருக்கு, உடல் நலனில் கவனம். சரிங்களா. இந்த பொங்கல் திருநாளில் ஏதாவது நம்ம கண் விழித்து ஏதாவது நம்ம வெளில சுற்றிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். அதனால கவனமாக இருந்தவங்க. உடல் சம்பந்தமாக ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா ஒன்றுக்கு கவனிச்சுக்கோங்க. கன்னி, பூர்வீகம் சார்ந்த லாபம், குழந்தைகளில் விருப்பம் நிறைவேற்றம். சரிங்களா. அப்போ பூர்வீகம் சார்ந்த ஒரு லாபம் இருக்குங்க. குழந்தைகள் மூலமாக குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. குழந்தைங்க ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அந்த விருப்பத்தை இன்று நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். துலாம், வேலைகளில் கவனம், தொழில் முன்னேற்றம். சரிங்களா. வேலை பார்க்குறவங்க வேலைகளை பற்றி கவனமாக இருந்தவங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது. விருச்சிகம், புதிய முயற்சிகள், இளைய சகோதரர்களால் நன்மைகள். சரிங்களா. புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. தனுசு, எதிர்பாராத சிக்கல்கள், உங்களுடைய பேச்சால் பிரச்சனைகள். சரிங்களா. எதிர்பாராத சிக்கல்கள், இதெல்லாம் ஒரு சங்கடங்கள் வருமானு நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அது மாதிரி எதிர்பாராத சிக்கல்கள் இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக சில பிரச்சனைகள் இருக்கு. அப்போ பிசினஸ் சம்பந்தமான விஷயம், ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்னா வர கஸ்டமர்கிட்ட கவனமா பார்த்து பேசுங்க. உங்களுடைய பேச்சால் சில பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மகரம், வாழ்க்கை துணைவரால் நன்மைகள், மனம் மகிழும் நிகழ்வுகள். சரிங்களா. உங்களுடைய மனசுக்கு பிடித்தவர் உங்களிடம் பேசுவார். உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணைவரால் நல்ல விஷயங்கள், நல்ல நன்மைகள் எல்லாமே இன்று நடக்க போகின்றது. கும்பம், பயணங்கள், விருந்துகள், விரயங்கள் இருக்குங்க. சரிங்களா. பயணங்கள் போவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா விருந்துகள் இன்று உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விரயங்களும் இன்று உண்டு. மீனம், லாபம் தேடி வரும், பதவிகள் தேடி வருங்க. சரிங்களா. லாபங்கள் தேடி வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பதவிகளும் தேடி வரும். வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கான கூடுதல் பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் இருக்கின்றது. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், கமெண்ட்ல உங்களுடைய நம்பருடன் பதிவிடுங்கள். அதாவது மொபைல் நம்பரோட பதிவிடுங்கள். நான் அதற்கான பதில்களை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய இணைப்பில் நான் வருகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.